ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்டோரி கேட்டேன். அந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் இருக்காரு. அந்த ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவர் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்காரு. அவர் ஃப்ரெண்டு வந்து ஒரு சின்ன ஸ்டோன் எடுத்து காமிச்சிட்டு, இதுதான் வந்து டைமண்ட் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைமண்டோட விலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இதை வந்து நீங்க செல் பண்ணா ரொம்ப ரிச் ஆகலாம். இது மாதிரி வந்து நம்ம ஊர்ல டைமண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஃபார்மர்ட்ட சொல்றாரு. இந்த ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான விவசாயம் வச்சிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ரொம்ப செழிப்பா வந்து விவசாயம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு குடும்பத்தோட. அண்ட் இவர் வந்து ஒரு ஒரு தலைமுறை ஃபுல்லா உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து வச்சிருக்காரு. சரிங்களா? இதை கேட்ட உடனே அவருக்கு வந்து பேராசைன்றது வந்து அதிகமா வந்துருச்சு. வந்தவன் என்ன பண்றாரு தெரியுமா? சரி ஓகே, கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஊர் ஊரா தேட ஆரம்பிக்கிறார். அதான் அந்த ஏரியா ஃபுல்லா வந்து தேட ஆரம்பிக்கிறார். எங்கெல்லாம் வந்து கடை கொண்டு டிக் பண்றாரு, தேடுறாரு, கிடைக்கவே இல்லை. ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த லேண்ட் வச்சிருக்காருல, அதை வித்துட்டு போய் தேடி ஒரு பாயிண்ட்ல ஓட்டாண்டி ஆயிட்டு உட்காந்துறாரு வீட்லயே. இந்த ஃபார்ம் ஒருத்த வாங்கினா பாத்தீங்களா, அவன் வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, ஒரு மதியான டைம்ல வந்து ஒரு ஸ்டோன் வந்து கல்லு தட்டுப்படுது. அதை எடுத்து பார்த்தா தொடச்சு பார்க்கலாம், பளபளப்பா இருக்கு. அந்த ஸ்டோன் எடுத்து போயிட்டு லேபுக்கு கொடுக்குறான். லேபில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது டைமண்ட்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றான் இவன், அந்த ஏரியா ஃபுல்லா தோண்டி பார்த்தா அந்த ஏக்கர் ஃபுல்லாவே, அந்த ஃபார்ம்லேண்ட் ஃபுல்லாவே வந்து டைமண்ட் தான் இருந்திருக்கு. இது என்ன புரிய வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, த கிராஸ் இஸ் ஆல்வேஸ் கிரீனர் ஆன் தி அதர் சைடு. இந்த ஃபார்மர் வந்து ஊர் ஃபுல்லா தேடினார்ல, அதுக்கு பதிலா அவர் லேண்ட்லயே வந்து டைமண்ட் கிடைக்குமா அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போயிட்டு கேட்டிருந்தாங்கன்னா ஈஸியா முடிஞ்சிருக்காரு. பட் அவர் என்ன பண்ணாரு, ஒரு எக்ஸ்பர்ட்டை கேட்காம அவரே முடிவெடுத்து அவரே பண்ணி அவரோட ஏக்கர்ஸ் ஆஃப் டைமண்டை லூஸ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ஸ்டோரி வந்து என் லைஃப்பை ரொம்ப இம்பாக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நான். நீங்க யோசிச்சுக்கோங்க, நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, லைஃப்ல க்ரோ பண்ண ஆசைப்படுறீங்க, பட் ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் இல்லாம இல்ல வந்து ஒரு மென்டார் இல்லாம நீங்க பண்றீங்கன்னா டெஃபினட்டா வந்து இட்ஸ் கோனா பி a tough time பிகாஸ் உங்களோட ஸ்கில் டேலண்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியாம நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ ஒன்னையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஏக்கர்ஸ் ஆஃப் டைமண்டை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.